பழைய ஏற்பாட்டை படித்தல், பண்டைய வேதத்தில் கிறிஸ்துவை கண்டறிதல். பழைய ஏற்பாட்டின் வழியாக இந்த பயணத்தை தொடங்கும்போது, நீங்கள் எதையாவது படம் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவை இயேசு ஜெபாலயத்தில் கேட்டு வளர்ந்த அதே வசனங்கள், நேபி நேசித்த அதே கதைகள், புதிய கிறிஸ்தவர்களை பலப்படுத்த பவுல் பயன்படுத்திய அதே பத்திகள். இரட்சகர் சொன்னபோது, வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், பதிலாக அவர்கள்தான் என்னைப் பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள் என்று அவர் இந்த எழுத்துக்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஆண்டு அத்தியாயங்களைச் சரிபார்ப்பது அல்லது பெயர்களின் நீண்ட பட்டியல்களில் தப்பிப்பிழைப்பது மட்டுமல்ல, அவர் பயன்படுத்திய மற்றும் நேசித்த வேதங்களில் கர்த்தரின் குரலை அடையாளம் காண கற்றுக்கொள்வது பற்றியது. நாம் ஒன்றாக படிக்கும்போது, ஒவ்வொரு பக்கத்திலும் இரட்சகரைத் தேடுவோம், அவருடைய ஜனங்களுடனான அவரது உடன்படிக்கையை புரிந்துகொள்ள முயற்சிப்போம். இன்று அவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாங்கள் கேட்போம். இந்த ஆண்டின் இறுதிக்குள், பழைய ஏற்பாடு ஒரு தொலைதூர, பண்டைய புத்தகத்தைப் போல உணராது, ஆனால் உங்கள் பெயர், உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் கேள்விகளை அறிந்த ஒரு வாழும் கடவுளின் தனிப்பட்ட பரிசு போல இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. பாதுகாப்பின் அதிசயம். பழைய ஏற்பாட்டை இன்று கூட நாம் வைத்திருப்பது எவ்வளவு அற்புதமானது என்பதை மறந்துவிடுவது எளிது. இந்த எழுத்துக்கள் எதை தப்பிப்பிழைத்துள்ளன என்பதைப் பற்றி சிந்தியுங்கள். பல நூற்றாண்டுகளாக போர், நாடு கடத்தல், அரசியல் எழுச்சி மற்றும் மொழி மற்றும் கலாச்சாரத்தில் மாற்றங்கள். தீர்க்கதரிசிகள், வேத அறிஞர்கள் மற்றும் சாதாரண விசுவாசிகள் இந்த வார்த்தைகளை நகலெடுத்து பாதுகாத்தனர், பெரும்பாலும் அதிக செலவில், அச்சகங்கள் அல்லது டிஜிட்டல் காப்பு பிரதிகள் இருப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே. காலப்போக்கில் சில விஷயங்கள் இழக்கப்பட்டன, சில விஷயங்கள் மாற்றப்பட்டன, ஆனால் எப்படியோ செய்தியின் இதயம் அப்படியே இருந்தது. இது தற்செயலாக நடந்ததல்ல என்பதை நவீன அப்போஸ்தலர்கள் நமக்கு நினைப்பூட்டியிருக்கிறார்கள். இந்த பதிவுகள் உங்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகள் மற்றும் பயங்களை அவர் அறிந்திருந்தார். இந்த கதைகள் மற்றும் போதனைகள் அவர்களிடம் பேச முடியும் என்று அவர் அறிந்திருந்தார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை திறக்கும்போது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகால தெய்வீக கவனிப்பு மற்றும் மனித முயற்சியின் விளைவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த பக்கங்களை மரியாதையுடனும் நன்றியுடனும் நடத்துவதற்கு அது மட்டுமே ஒரு காரணம். நீங்கள் ஒரு அமைதியான நன்றியை கூட சொல்லலாம், கர்த்தருக்கும் தேவனுடைய வார்த்தையை நகலெடுத்து முன்னோக்கி எடுத்துச் சென்ற பெயரிடப்படாத விசுவாசிகளுக்கும். 4 பிரிவுகள் மோசேயின் புத்தகங்களை புரிந்துகொள்வது. பழைய ஏற்பாடு ஒரு நீண்ட, நேரான கதை அல்ல, அது ஒரு நூலகம். நீங்கள் எந்த வகையான புத்தகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிவது அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை அறிய உதவுகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவ பைபிள்கள் பழைய ஏற்பாட்டை 4 முக்கிய பிரிவுகளாக ஒழுங்கமைக்கின்றன: சட்டம், வரலாறு, கவிதை புத்தகங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள். நியாயப்பிரமாணம் 80 முதல் 5 புத்தகங்கள் பாரம்பரியமாக மோசேயுடன் இணைக்கப்பட்டுள்ளன, உபாகமம் மூலம் ஆதியாகமம். இந்த புத்தகங்கள் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. ஆதியாகமம் படைப்பு, வீழ்ச்சி, ஆபிரகாமுடன் கடவுள் செய்த உடன்படிக்கையின் ஆரம்பம் ஆகியவற்றைக் காட்டுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு விடுவிக்கிறார் மற்றும் அவருடைய சட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை யாத்திராகமம் சொல்கிறது. லேவியராகமம் தியாகம் மற்றும் பரிசுத்தத்தில் கவனம் செலுத்துகிறது, சில நேரங்களில் கடினமான வாசிப்பு, ஆனால் கிறிஸ்துவின் சின்னங்கள் நிறைந்தது. வனாந்தரத்தில் சோதனை மற்றும் அலைந்து திரிவதை எண்கள் பதிவு செய்கின்றன. உபாகமம் மோசேயின் இறுதி சாட்சியாகும், இது இஸ்ரவேலரை தங்கள் முழு இருதயத்தோடும் உடன்படிக்கையை தேர்ந்தெடுக்கும்படி ஊக்குவிக்கிறது. வழியில் வெற்று மற்றும் விலைமதிப்பற்ற உண்மைகள் சில நேரங்களில் அகற்றப்பட்டன, ஆனால் கடவுள் இன்னும் மீதமுள்ளவற்றின் மூலம் செயல்படுகிறார். அபூரண ஆட்கள் மூலமாகவே வேதம் ஏவப்பட்டாலும் உண்மையாகவும் ஏவப்பட்டதாகவும் இருக்க முடியும் என்பதை நினைவில் வையுங்கள். அந்த முன்னோக்கு விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் படிக்க உதவுகிறது. தீர்க்கதரிசிகளின் செய்தி. தீர்க்கதரிசன புத்தகங்கள் எச்சரிக்கைகள், நியாயத்தீர்ப்புகள் மற்றும் தெளிவான படங்களுடன் தீவிரமாக உணரலாம். ஆனால் நீங்கள் உன்னிப்பாக கேட்டால், அவை அனைத்திலும் ஒரு எளிய முறை ஓடுகிறது: மனந்திரும்புங்கள், திரும்புங்கள், மீட்கப்படுங்கள்.
உடைந்த ஜனங்களுக்காக மேசியாவில் நம்பிக்கை வைக்கிறார் ஏசாயா. ஒரு புதிய இருதயத்தையும் புதிய உடன்படிக்கையையும் ஏற்றுக்கொள்ளும்படி எரேமியா இஸ்ரவேலிடம் மன்றாடுகிறார். சிதறிக் கிடந்த இஸ்ரவேலர்கள் இறந்த எலும்புகள் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவதைப் போல சேர்த்து உயிர்த்தெழுப்பப்படுவதைப் பற்றிய தரிசனங்களை எசேக்கியேல் காண்கிறார். மல்கியா திடீரென்று கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்கு வந்து தகப்பன்மார்களின் இருதயங்களை ஒருவருக்கொருவர் நோக்கித் திருப்புவதை எதிர்நோக்குகிறாள். இந்த தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தை கணிக்கவில்லை, அவர்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினர். பாவத்தின் மீது அவரது துக்கம், அவரது பொறுமை மற்றும் இரட்சிப்பதற்கான அவரது உறுதி. அவர்களினூடே பேசிய அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை நீங்கள் வாசிக்கும்போது உங்களை மீண்டும் அழைக்கும் அந்த நிலையான குரலை கேளுங்கள். விக்கிரகங்களிலிருந்து விலகி, ஆவிக்குரிய உணர்வின்மையிலிருந்து விலகி, கர்த்தருடன் ஒரு உயிருள்ள விசுவாசமான உறவிற்கு திரும்புங்கள். கவிதை சக்தி, வார்த்தைகளில் வழிபாடு. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் சாலமோனின் பாடல் ஆகிய கவிதை புத்தகங்கள் கடவுளிடம் எப்படி உணர வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றன. யோபு துன்பத்தோடு போராடுகிறார், ஆனால் அவருக்கு புரியாதபோது விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறார். சங்கீதம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் வார்த்தைகளை கொடுக்கிறது. மகிழ்ச்சி, கோபம், பயம், மனந்திரும்புதல், புகழ். ஜெபத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிய நீங்கள் எப்போதாவது போராடியிருந்தால் சங்கீதம் பலவும் உங்கள் சொந்த ஜெபங்களாக மாறக்கூடும். அன்றாட பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்பதை, நாம் எப்படி பேசுகிறோம், வேலை செய்கிறோம், மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதைக் காட்டும் சுருக்கமான நடைமுறை வசனங்களை நீதிமொழிகள் கொடுக்கின்றன. தேவன் இல்லாமல் சூரியனுக்குக் கீழே வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்பதை பிரசங்கி நமக்கு நினைவூட்டுகிறார். மேலும் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளைக் கைக்கொள்வதற்கும் நம்மை சுட்டிக்காட்டுகிறார். சாலமோனின் பாடலை ஆழமான உடன்படிக்கை அன்பின் அடையாளமாக வாசிக்கலாம். நீங்கள் இந்த புத்தகங்களை படிக்கும்போது அவற்றை வெறுமனே பகுப்பாய்வு செய்யாதீர்கள், அவற்றை ஜெபிக்கவும், அவற்றை உணரவும், அவை உங்கள் இருதயத்தை வடிவமைக்க அனுமதிக்கவும். வழிபாடு என்பது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. இது நமது ஆழமான எண்ணங்களை ஊற்றுவதற்கும் அவர் சமாதானத்துடன் பதிலளிக்கட்டும் அளவுக்கு கடவுளை நம்புவதை பற்றியது. மேசியாவின் தீர்க்கதரிசனங்கள். பழைய ஏற்பாட்டின் மிகவும் விசுவாசத்தை கட்டியெழுப்பும் பகுதிகளில் ஒன்று மேசியாவை பற்றிய அதன் தீர்க்கதரிசனங்கள். இயேசு பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பு தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்ட விவரங்களுக்கு சாட்சியமளித்தனர். அவர் ஒரு கன்னிக்கு பிறந்து பெத்லகேமில் பிறந்தார், நமது பாவங்களுக்காக துன்பப்படுவார், அவரது கைகளும் கால்களும் துடைக்கப்படுவார்கள், ஆனால் மரணத்தில் ஊழலைக் காணவில்லை. அவருடைய மகிமையான வருகையைப் பற்றியும் அவருடைய கால்கள் மீண்டும் ஒலிவ மலையில் நிற்கும் நாளைப் பற்றியும் அவர்கள் பேசினர். நீங்கள் படிக்கும்போது கிறிஸ்துவை தெளிவாகச் சுட்டிக்காட்டும் வசனங்களைக் குறித்து பின்னர் புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதைக் காணும் விளிம்பில் எழுதுவது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது இரண்டு ஏற்பாடுகளையும் ஒரே கதையாக இணைக்கிறது. இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் சுவாரஸ்யமான அற்பமானவை மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக கூட தேவன் தம்முடைய வார்த்தையை கைக்கொள்கிறார் என்பதற்கு அவை சான்றுகள். அவர் ஒரு உடன்படிக்கை செய்யும்போது அவர் அதை நினைவுகூர்கிறார். அவர் மீட்புக்கு வாக்குறுதி அளிக்கும்போது அவர் அதை வழங்குகிறார். ஆட்டுக்குட்டியாக வந்த அதே இயேசு ஒருநாள் ராஜாவாக திரும்பி வருவார் என்ற உங்கள் நம்பிக்கையை இந்த தீர்க்கதரிசனங்கள் பலப்படுத்தட்டும். ஆவியால் படிக்க, வேகத்தால் அல்ல. வேத படிப்பை ஒரு சரிபார்ப்பு பட்டியலைப் போல நடத்துவது தூண்டுகிறது, வேகமாக படிக்கவும், பணியை முடிக்கவும், முன்னேறவும். ஆனால் வேதவசனங்கள் கடவுளுடன் ஒரு உரையாடலாக மாற அனுமதிக்கும்போது உண்மையான வல்லமை வருகிறது. நான் எத்தனை அதிகாரங்களை முடித்தேன் என்று கேட்பதற்கு பதிலாக, இன்று ஆவியானவர் என்னிடம் என்ன கிசுகிசுத்தார் என்று கேட்க முயற்சிக்கவும். உங்களைத் தொடும் ஒரு வசனத்தை நீங்கள் இடைநிறுத்தி ஒரு நிமிடம் அதனுடன் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். நீங்கள் நிறுத்தி ஒரு கேள்வியை எழுதுகிறீர்கள் அல்லது செயல்படத் தூண்டுகிறீர்கள் என்று அர்த்தம். நேபி தனது ஆன்மா வேதங்களில் மகிழ்ச்சியடைகிறது என்று சொன்னபோது
அவர் பந்தயத்தைப் பற்றி பேசவில்லை, அவர் சுவைப்பது பற்றி பேசினார். ஒரு பிஸியான வாழ்க்கையில் உண்மையான கேட்கும் குறுகிய கவனம் செலுத்தும் தருணங்கள் நீண்ட கவனச்சிதறல் மராத்தான்களை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மெதுவாக செல்ல உங்களுக்கு அனுமதி கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொற்றொடர்கள், வடிவங்கள் அல்லது நீங்கள் இதற்கு முன்பு கவனிக்காத பெயர்களை முன்னிலைப்படுத்தட்டும். காலப்போக்கில் உங்கள் வேதவசன படிப்பு ஒரு பணியைப் போலவும் அன்பான பிதாவும் ஜீவனுள்ள இரட்சகருடனும் தினசரி வருகை போலவும் உணரும். சவால்கள் மற்றும் வெகுமதிகள். நேர்மையாக இருப்போம். பழைய ஏற்பாட்டில் சில கடினமான பகுதிகள் உள்ளன. அறிமுகமில்லாத பெயர்கள், விசித்திரமாக உணரும் கலாச்சார நடைமுறைகள், நீண்ட பரம்பரைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு நேரடியாக பொருந்தாத சட்டங்கள் உள்ளன. அதை ஒப்புக்கொள்வது பரவாயில்லை. ஆனால் அங்கு நிற்க வேண்டாம். அந்த சவால்களைக் கொண்ட அதே புத்தகத்தில் கடவுளுடைய இரக்கம் மற்றும் குணத்தின் மிக அழகான, சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகள் சிலவும் உள்ளன. அந்த பக்கங்களில் மறைக்கப்பட்டிருக்கும் தருணங்கள் கடவுள் மீட்கும், மன்னித்து, உடன்படிக்கைகளை புதுப்பிக்கி, மறக்கப்பட்டதாக உணரும் நபர்களை அணுகும் தருணங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வேதம் மரணத்தின் கைகளை கடந்து செல்கிறது. மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் அல்லது காணாமல் போன துண்டுகள் இருக்கலாம், ஆனால் அது தெளிவாக கடவுளிடமிருந்து வந்த பகுதிகளை ரத்து செய்யாது. மரோனி சொன்னது போல், தவறுகள் இருந்தால் அவை மனிதர்களின் தவறுகள், எனவே கடவுளின் விஷயங்களை கண்டிக்க வேண்டாம். அதற்குப் பதிலாக மனத்தாழ்மையான, பொறுமையான இருதயத்தோடு வாசியுங்கள். நீங்கள் தொடர்ந்து சென்றால் பரிசுத்த ஆவியானவர் கடினமான பகுதிகளை சலிக்கவும், நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் கிருபையின் வடிவங்களைக் கண்டறியவும் உதவும் என்று நம்புங்கள். அதை ஒரு குடும்பம் அல்லது குழு ஆய்வாக மாற்றுதல். பழைய ஏற்பாட்டை நாம் ஒன்றாக படிக்கும்போது குறைவான மிரட்டலாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உணர முடியும். ஒரு குடும்பம் அல்லது குழுவாக சக்தி வாய்ந்த அனுபவத்தைப் பெற நீங்கள் பெரிய பிரிவுகளை படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வாரத்திற்கு ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை ஒன்றாக படித்து பின்னர் வெறுமனே கேட்கலாம். இந்த கதையில் இரட்சகரை நாம் எங்கே காண்கிறோம்? குழந்தைகள் தங்கள் சொந்த வார்த்தைகளில் கதையை மீண்டும் சொல்லட்டும் அல்லது அவர்கள் கற்றுக்கொண்டவற்றின் படத்தை வரையட்டும். இளைஞர்கள் தனித்து நின்ற ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்? உங்கள் நிஜ வாழ்க்கையுடன் பாடத்தை இணைக்கும் ஒரு எளிய ஜெபத்துடன் முடிக்கவும். பிதாவே, யோசேப்பைப் போல மன்னிக்க எங்களுக்கு உதவுங்கள், அல்லது தானியேலைப் போல உம்மை நம்ப எங்களுக்கு உதவுங்கள். ஒரு வகுப்பு அமைப்பில் விரிவுரையை கனமாக விட உரையாடலை வைத்திருங்கள். கேள்விகள் மற்றும் நேர்மையான எதிர்வினைகளை அழைக்கவும். குடும்பங்களாக வேதவசனங்களில் இருக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் அதிகமாக இருந்ததில்லை என்பதை நவீன தீர்க்கதரிசிகள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள். நிலைத்தன்மை சிறிய அளவுகளில் கூட விசுவாசத்தின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. காலப்போக்கில் இந்த பகிரப்பட்ட தருணங்கள் உங்கள் குடும்பம் அல்லது குழுவிற்கு மிகவும் நேசத்திற்குரிய ஆன்மீக நினைவுகளில் சிலவற்றாக மாறும். சுருள்களிலிருந்து உங்கள் கைகளுக்கு. இந்த வார்த்தைகள் பண்டைய சுருள்களிலிருந்து இன்று நீங்கள் வைத்திருக்கும் புத்தகம் அல்லது பயன்பாட்டிற்கு எவ்வாறு பயணித்தன என்பதைக் கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் வெளிப்பாட்டைப் பெற்றனர், வேதபாரகர்கள் அதை கவனமாக நகலெடுத்தனர், எஸ்டா போன்ற தலைவர்கள் அதை சேகரித்து பாதுகாக்க உதவினர். இறுதியில் இயேசு தாமே அதை மேற்கோள் காட்டி நிறைவேற்றினார். அவருடைய காலத்திற்குப் பிறகு அப்போஸ்தலர்களும் ஆரம்பகால கிறிஸ்தவர்களும் இந்த எழுத்துக்களை தொடர்ந்து பயன்படுத்தினர். இறுதியில் கிங் ஜேம்ஸ் பைபிள் போன்ற மொழிபெயர்ப்புகள் அவற்றை பல மொழிகளில் கொண்டு வந்தன. பின்னர் மறுசீரமைப்பு மூலம் மார்மன் புஸ்தகம், கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் மற்றும் பெரும் விலையின் முத்து ஆகியவற்றிலிருந்து கூடுதல் ஒளி பழைய ஏற்பாட்டு செய்தியை தெளிவுபடுத்தவும் ஆதரிக்கவும் உதவியது. இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்தன. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று இரட்சகர் சொல்லும்போது, அவருடைய சத்தியம் எந்த சாம்ராஜ்யத்தையும் கலாச்சாரத்தையும் போக்கையும் விட நீடித்தது என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் வேதவசனங்களை வைத்திருக்கும்போது, அற்புதங்கள் மற்றும் விசுவாசமான முயற்சிகளின் நீண்ட சங்கிலியின் முடிவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த எண்ணம் உங்கள் நன்றியுணர்வை ஆழப்படுத்தட்டும்.
மற்றும் நீங்கள் படிக்கும்போது கவனமாக கேட்க வேண்டும் என்ற உங்கள் விருப்பம். வானமும் பூமியும் நிகழ்கால ஒழுங்கு. வானமும் பூமியும் கடந்து செல்வதைப் பற்றி இயேசு பேசும்போது, அது முதலில் பயமாக ஒலிக்கலாம், எல்லாம் அழிக்கப்படுவதைப் போல. ஆனால் அவர் மாற்றம் மற்றும் புதுப்பித்தலை பற்றி பேசுகிறார், மொத்த இழப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேதவசனம் நமக்கு உதவுகிறது. உருக்கமான வெப்பத்தால் உருகும் தனிமங்களை பேதுரு விவரித்தார், பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் வாக்குறுதியளித்தார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அதன் வீழ்ச்சியடைந்த மரண நிலையில் உள்ள பௌதீக உலகம் ஒரு நாள் மாற்றப்படும். இந்த அர்த்தத்தில் சொர்க்கம் பெரும்பாலும் காணக்கூடிய வானம் அல்லது உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தை குறிக்கிறது, கடவுள் வசிக்கும் வான ராஜ்யம் அவசியமில்லை. உங்கள் பழைய ஏற்பாட்டு ஆய்வுக்கு இது ஏன் முக்கியமானது? ஏனென்றால் கடவுள் சரித்திரத்தை ஒரு உண்மையான, நம்பிக்கையான எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துகிறார் என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது. பண்டைய இஸ்ரவேலை வழிநடத்திய அதே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் முழுமையான புதுப்பித்தலுக்கு உலகை வழிநடத்துகிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய உடன்படிக்கைகள், அவருடைய வாக்குறுதிகள் இப்போது தற்காலிகமாக அல்லது நடுங்குவதாக உணரும் எல்லாவற்றையும் மிஞ்சும். ஆகவே வாழ்க்கை நிலையற்றதாக உணரும்போது, வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்பவரிடம் உங்களை நங்கூரமிட்டுக் கொள்ளலாம். ஒரு எளிய வாசிப்பு திட்டம். சில நேரங்களில் வேத படிப்பின் கடினமான பகுதி இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த ஸ்லைடு அதை நோக்கத்துக்காக எளிமையாக்குகிறது. முதலில், ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயத்தை படியுங்கள். பெரும்பாலான அத்தியாயங்கள் 15 நிமிடங்கள் அல்லது அதற்கும் குறைவாக எடுக்கும். இரண்டாவதாக, அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்த இயேசுவை பற்றி ஒரு வாக்கியத்தை எழுதுங்கள். அது அவரது குணம், அவரது கருணை அல்லது அவரை சுட்டிக்காட்டும் ஒரு சின்னமாக இருக்கலாம். மூன்றாவதாக, அந்த சத்தியத்தை இன்று வாழ உங்களுக்கு உதவுமாறு கடவுளிடம் ஒரு சிறிய ஜெபம் செய்யுங்கள். அவ்வளவுதான். 3 சிறிய படிகள். கூடுதல் படிப்பு கருவிகள் அல்லது நீண்ட பத்திரிகை போன்ற பின்னர் மேலும் சேர்க்க விரும்பினால் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் செய்ததெல்லாம் இந்த எளிய வடிவம் என்றாலும், நாளுக்கு நாள் உங்கள் சாட்சியம் வளரும். நாம் கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி விருந்து வைத்தால், நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் நமக்குச் சொல்வார்கள் என்பதே வாக்குறுதி. ஒரு விருந்து என்பது காலப்போக்கில் பல சிறிய கடிகள். இந்த திட்டம் பழைய ஏற்பாட்டை மிகப்பெரிய ஒன்றிலிருந்து மிகவும் செய்யக்கூடிய மற்றும் மிகவும் தனிப்பட்ட ஒன்றாக மாற்றுகிறது. வேதத்தில் நவீன தீர்க்கதரிசிகள். நவீன தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் நம்ப முடியாத அளவிற்கு தெளிவாக உள்ளனர். வழக்கமான வேத படிப்பு ஆவிக்குரிய வல்லமையை கொண்டு வருகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்க விரும்பினால், நாம் நம்மை பிரகாசிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மான்சன் நமக்கு நினைவூட்டினார். நாம் பிரகாசிக்கும் ஒரு வழி கடவுளின் வார்த்தையால் நம் மனதை நிரப்புவதாகும். ஜனாதிபதி நெல்சன் நம் வாழ்க்கையை வேதங்களிலிருந்து உண்மை மற்றும் ஒளியால் நிரப்புமாறு கெஞ்சியுள்ளார், குறிப்பாக குழப்பம் மற்றும் கவனச்சிதறல் நிறைந்த உலகில். நீண்ட, அவ்வப்போது வெடிப்புகளை விட நிலைத்தன்மையிலிருந்து சக்தி அதிகம் வருகிறது என்று எல்டர் பெட்னர் கற்பித்துள்ளார். ஒரு நாளைக்கு ஒரு சில வசனங்கள் உண்மையான நோக்கத்துடன் படிக்கப்படுகின்றன, ஆவியானவரை தொடர்ந்து நம்முடன் இருக்க அழைக்கின்றன. பழைய ஏற்பாட்டைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது, அதை ஒரு சுமையாகவோ அல்லது கூடுதல் பணியாகவோ பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தவும், உங்கள் முடிவுகளை வழிநடத்தவும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும், உங்கள் மனமாற்றத்தை ஆழப்படுத்தவும் முயற்சிக்கிறார் என்று மற்றொரு வழியாக பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை முக்கியமானது என்று நீங்கள் அமைதியாக மற்றவர்களுக்கு சாட்சியமளிக்கும் மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாக வேதவசனங்களில் உங்கள் அமைதியான, அன்றாட நேரம் இருக்கலாம். ஈஸ்டர் முட்டை. நீங்கள் எப்போதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்திருந்தால், மறைக்கப்பட்ட ஈஸ்டர் முட்டைகளை தேடுவதை விரும்பினால், படைப்பாளிகளால் சிறிய விவரங்கள் அல்லது குறிப்புகள், நீங்கள் ஏற்கனவே வேதங்களை படிக்க ஒரு வேடிக்கையான வழியை புரிந்துகொள்கிறீர்கள். உங்கள் பழைய ஏற்பாட்டு வாசிப்பை அப்படி நினைத்துப் பாருங்கள். நீங்கள் வெறுமனே ஸ்கிம்மிங் செய்யவில்லை, நீங்கள் சிறிய, பிரகாசமான உண்மைகளை வேட்டையாடுகிறீர்கள். இரட்சகரைப் பற்றிய ஒரு சொற்றொடர், அவரது பாவநிவர்த்தியின் சின்னம், கடவுள் பிரார்த்தனைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதற்கான ஒரு வடிவம்.
நீங்கள் ஒன்றைக் கண்டறிந்தால் இடைநிறுத்தி அதை அனுபவிக்கவும். அதை எழுதுங்கள். ஒருவேளை அதை பின்னர் வேறு யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாம். காலப்போக்கில் இது வேத படிப்பை ஒரு செயலற்ற பழக்கத்திற்கு பதிலாக செயலில் தேடலாக மாற்றுகிறது. இன்று கர்த்தர் எனக்காக என்ன மறைக்கப்பட்ட ரத்தினத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பதை நீங்கள் காணலாம். அந்த மனப்பான்மை வெளிப்பாட்டை அழைக்கிறது. முக்கியமானது என்னவென்றால், வேதத்தில் உள்ள ஈஸ்டர் முட்டைகள் புத்திசாலித்தனமான குறிப்புகள் அல்ல, அவை ஒரு அன்பான பிதாவின் தனிப்பட்ட செய்திகள். நீங்கள் படிக்கிறீர்கள் என்று அவர் அறிந்திருந்ததால் நீண்ட காலத்திற்கு முன்பு அங்கு வைக்கப்பட்டது. அவற்றை நீங்களே வைத்திருக்க வேண்டாம். உங்கள் கண்டுபிடிப்புகள் இன்னொருவரின் விசுவாசத்தையும் பலப்படுத்தட்டும். முடிவு: தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பாதுகாத்தார்கள். இந்த அறிமுகத்தை நாங்கள் முடிக்கும்போது, இந்த சத்தியத்தைப் பற்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுள் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பாதுகாத்தார். நீங்கள் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே உங்கள் பயங்கள், உங்கள் சந்தேகங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கேள்விகளை அவர் அறிந்திருந்தார். உங்கள் நாளின் அழுத்தங்களையும் உங்கள் குடும்பத்தின் தனித்துவமான சவால்களையும் அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஞானத்தில் அவர் தீர்க்கதரிசிகள், கதைகள், சங்கீதங்கள், தீர்க்கதரிசனங்களை தயார் செய்தார். அவை அந்த தேவைகளுக்கு நேரடியாக பேசும். கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் நீங்கள் மகிழ்ச்சியடையும் போது, அவர் உங்கள் இருதயத்தின் ஆசைகளை அவருடன் இணையாக வடிவமைக்கிறார். பின்னர் அவர் அந்த நீதியான ஆசைகளை தனது சொந்த நேரத்திலும் வழியிலும் நிரப்புகிறார். இந்த ஆண்டு ஒரு எளிய வாக்குறுதியைச் செய்ய நான் உங்களை அழைக்கிறேன். நான் ஒவ்வொரு பக்கத்திலும் இரட்சகரைத் தேடுவேன். நீங்கள் அதைச் செய்தால் பொறுமை, பணிவு மற்றும் திறந்த இருதயத்துடன் பழைய ஏற்பாடு ஒரு பழைய தொலைதூர புத்தகத்தைப் போல உணர்வதை நிறுத்தி, நீங்கள் கற்பனை செய்வதை விட உங்களை நேசிக்கும் ஒரு கடவுளுடன் ஒரு வாழும் உரையாடலைப் போல உணரத் தொடங்கும்.